அறிகுறி நமக்கு தெளிவா நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த பசின்ற ஒரு அறிகுறி இல்லாமயே நம்ம ஃபுட்ட டைம் பார்த்து டயட்டிங் பண்றது, இப்ப இந்த மாரி நியூட்ரிஷியஸா இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம பசிய ஃபீல் பண்ணாம சாப்பிடுறதெல்லாம் தான், நமக்கு இந்த வெயிட் லாஸ்க்கு ஒரு சொல்யூஷனே இல்லாம போயிடுது. நமக்கு அது ஒரு பெர்மனன்ட் திரும்ப 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 வெயிட் நமக்கு போட்டுருது. ஸோ அப்போ அந்த ட்ரிகர் ஆகுற அந்த எமோஷனல் ஃபேக்டர எப்படி நம்ம நார்மலைஸ் பண்ண முடியும்? எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியும்? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்னும் சைனீஸ் மெடிசன்லயும் சரி, ஆயுர்வேதாலயும் சரி, நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. எதுக்குன்னா, பாடி அண்ட் மைண்டுக்கான ஒரு கனெக்டிவிட்டி வச்சுதான் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்டே நடக்கும். ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸால அது டிஸ்டர்ப் ஆகும். சோ அப்ப அது ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகலன்னா பாடியில நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும். டிசீசஸ் உடைய ரூட் காஸ் இதுவா பார்க்கப்படுது. அப்ப நம்ம இந்த வெயிட் லாஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஸ்பிளீன் அண்ட் லிவர் தான் முக்கியமான ஒரு ஆர்கன்ஸ். சோ அது டிஸ்டர்ப் ஆகும் போது தான் டைஜஷன் டிஸ்டர்ப் ஆகும். டைஜஷன் டிஸ்டர்ப் ஆகும் போது தான்